இந்த வீடியோவில் உத்தராகண்டில் இருக்க ராஜாஜி நேஷனல் பார்க்கில் நாங்கள் பண்ண சஃபாரியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். மொஹாந்த் ரேஞ்ச் சில்லவாலி கேட்டில் தான் நாங்கள் எங்கள் சஃபாரியை புக் பண்ணியிருந்தோம். ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஓவரால் ராஜாஜி நேஷனல் பார்க்லேயே டைகர் சைட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி, லெப்பர்ட் சைட்டிங்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். பர்டிகுலர்லி சில்லவாலி கேட்டில் தேர் ஆர் மோர் ரெசிடென்ட் லெப்பர்ட்ஸ். அதனால தான் நாங்கள் இந்த கேட்டில் எல்லா 4 சஃபாரியுமே இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். ராஜாஜி நேஷனல் பார்க்கோட லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்தியாவிலே ஜிம் கார்பெட், ராஜாஜி இது 2 கிலோமீட்டர் தான் இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெபல் பெட்ஸு, ஹில் டெரெயின் இருக்கும், அப்புறம் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே கம்பைண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். இந்த ரிவரில் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் தண்ணி போகும், அதுவும் கொஞ்சமாலாம் இல்லை, ஃபுல்லாக வெள்ளப்பெருக்காக எடுத்து ஓடும். இந்த பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மான்சூன் சீசன் ஃபுல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். மிட் ஆஃப் ஜூன்லேருந்து அக்டோபர் மிட் வரைக்கும் க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா அது ஓப்பனிங் டேட் செக் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. பார்க்குள்ளே என்டர் ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு டஸ்கர். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பிஹேவியர். அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணல் திட்டில் மேலே இருக்க சால்ட் படிமங்களை வந்து அது அதோட தும்பிக்கையால் சேகரித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இது வந்து அதோட மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது பார்த்து முடிச்சுட்டு நல்ல ஃபாரஸ்ட் பேட்ச் வந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் டியர்ஸ்லாம் முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. வெஹிக்கிள் கிட்ட வரதை பார்த்து எல்லாமே கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு வாட்டர்பாடி இருந்துச்சு. அங்கே வந்து ஃப்ளேம் பேக் உட்பெக்கர் பார்த்தோம். இது வந்து அந்த மரத்தில் இருக்க கரையானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி சாப்பிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் லெப்பர்ட்ஸ் தேடி ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். கிராஷ் ஆகாத வெஹிக்கிள்ஸ்லாமும் என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தோம். யாருக்குமே எங்கேயுமே லெப்பர்ட் மூவ்மெண்ட் கிடைக்கல. போகிற வழியில் ஒரு வாட்டர் பாடி இருக்குது பக்கத்தில், அங்கே போகலான்னு அங்கே போய் பார்த்தப்ப ஃபார் அவர் சர்ப்ரைஸ் அங்கே ஆல்ரெடி ஒரு ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்க வந்துருந்துச்சு. இன்னிக்குள்ளே இருக்க எலிஃபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடல்ட் மேல் எலிஃபெண்ட், டஸ்கர்னு சொல்லுவோம். வெளில வந்து ஒரு ஃபீமேல் இருக்குது பெருசு. அப்புறம் பட்டி இந்த இருக்கு இல்லைங்களா டஸ்கோட, அது வந்து ஒரு சப் அடல்ட் மேல் எலிஃபெண்ட். பொதுவாக எலிஃபென்ட்ஸ் ஹர்டில் வந்து மேல் எலிஃபென்ட்ஸ் இருக்காது, அடல்ட் மேல் எலிஃபென்ட்ஸ் எப்பயுமே ஃபீமேல்ஸ் இருக்கும். அதே மாதிரி சப் அடல்ட் மேல் எலிஃபென்ட்ஸ் தான் இருக்கும். இதான் ஒரு யூனிக் சைட்டிங். இதான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு சப் அடல்ட் இருக்கு இந்த குரூப்பில். ஒரு 30 மினிட்ஸ் மேலே நாங்கள் எலிஃபென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு டைம் ஆக போகுதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் சஃபாரி நிறைய ஹோப்போடு வந்திருந்தோம். பட் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த லெப்பர்ட் செட்டிங்கும் கிடைக்கல. பட் எலிஃபென்ட்ஸ் பேர்ட்ஸ்னு இட் வென்ட் வெல். ஸோ நிறைய ஹோப்ஸோடு நாளைக்கு சஃபாரி வரலான்னு கிளம்பியாச்சு. அரௌண்ட் 5:45 இல்லை 6 o'clock கண்ட்ரி கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ எல்லா வெஹிக்கிளும் லைனில் நின்றுட்டுருக்கு.
கேவ் திறந்து கிட்டத்தட்ட கோர்ஸோன் போகிறப்பெல்லாம் நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பெபல் தாண்டி ஒரு 2 மணிச்சு கொஞ்சம் ஆக்டிவாக நின்று ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்சம் வேகமாக போய் கிட்ட போய் பார்த்தோம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இப்போ தான் லெப்பர்ட் உள்ளே போச்சு புஷ்குள்ளே. டெயில் மட்டும்தான் பார்த்தோம். அந்த 2 ஜீப்பும் அந்த லெப்பர்ட் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த லாபு பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் அந்த மதர் படுத்துட்டு இருந்திருக்கு. கப் கீழே இருந்து அவங்க எல்லாமே நல்லா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பார்த்தோம். நாங்கள் எங்கள் ஜீப் சத்தம் கேட்டு உள்ளே போயிடுச்சு. இந்த ஃபோட்டோ கிடச்சிருந்துச்சுன்னா இட் மைட் பி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் லெப்பர்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம். பெருசாக ஒன்றும் கிடைக்கல. பேக் சைடில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த பெபல் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டட் டியர் கிராஸ் ஆகி போச்சு. நல்ல ஃபேமாக இருந்துச்சுன்னு சொல்லி கேப்சர் பண்ணேன். ஃபர்தராக அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பியாச்சு. ஏன்னா மார்னிங் லெப்பர்ட் சைட்டிங் சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வி கெப்ட் சர்ச்சிங். முன்னாடி இந்த ஜீப் ஏதோ பாஸ் பண்ணி ஏதோ பார்த்துட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ லெப்பர்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ போர்டாக இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணி பார்த்தோம். எஸ், ஓப்பன் பர்ச்சில் ஒரு நல்ல கோல்டன் லைட்டில் சர்பன்டிகள் ஒன்று பர்ச்சாக இருந்துச்சு. நல்ல ஃபைன். 80 to 90% ஆஃப் இதோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்னேக்ஸ் தான். இது பெரும்பாலும் ஸ்னேக்ஸ் தான் சாப்பிடும். அதனால தான் இது பேர் வந்து சர்பன்டிகள். வித் ஸ்னேக் கில்லோட நானே ஒரு 5 to 10 டைம்ஸ் மேலே டிஃப்ரெண்ட் இடத்துல பார்த்துருக்கேன் சவுத் இந்தியன் ஃபாரஸ்ட்டில். ஸோ பியூட்டிஃபுல் பேர்ட். கொஞ்சம் தூரத்தில் நேற்று உட்பக்கர் பார்த்த வாட்டர் பாடியில் இன்றைக்கி ஒரு சாம்பார் டியர் மாமண்ட் இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்து திரும்ப லெப்பர்ட் சர்ச் பண்ண கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் half an hour to 45 minutes left for the safari. இப்போ வரைக்கும் எந்த லெப்பர்ட் மூமெண்ட்டும் கிடைக்கல. மார்னிங் கிடைச்சதை மிஸ் பண்ணியாச்சு. கேவ்லேருந்து ரொம்ப உள்ளே இருந்தோம். ஸோ கேவை நோக்கி போய் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் லெப்பர்ட் சான்சஸ் கம்மி, வெயில் அதிகமாக அடிச்சுன்னு தெரிஞ்சதுனால ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் பேர்டிங். இது வந்து ரோஸ்டிங் பேரட் மேட்டிங் பேர், மேல் அண்ட் ஃபீமேல். மேட்டிங் ரிச்சுவலில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடி போனப்போ ஒரு ரோடுக்கு நடுவில் ஒரு பிரான்ச் கிராஸ் ஆகி போச்சு. அது மேலே ஒரு எகிப்தியன் வெல்சர் உட்காந்துருந்துச்சு. வெல்சர் இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் எப்பயுமே கொஞ்சம் ரேர் சைட்டிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தது ரெட் ஜங்கல் ஃபவுல். இது வந்து காட்டுக்கோழி. நம்ம ஊரில் இருக்கிறது வந்து கிரே ஜங்கல் ஃபவுல். இங்கே பார்க்குறது வந்து ரெட் ஜங்கல் ஃபவுல். இங்கே வந்தானே நிறைய பார்த்துட்டு இருந்தோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லைட்டில் ஓப்பன் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நின்றுச்சு. என்னோடய லாஸ்ட் 5 years சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஜங்கல் ஃபவுல் கால்ஸ் இந்த மாதிரி போகிறது நிறைய கேட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ க்ளோஸில் ஃபுல் ஆக்ஷனாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் பார்த்தது பீட்டர். இது வந்து செஸ்னட் பீட்டர். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீட்டர் ரொம்ப காமன். ப்ளூடெயில் பீட்டர் அங்கங்கே கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா அது அங்கே பர்ச் ஆகிருந்துச்சு. அதுக்கு மேலே ஏரில் போய் ஒரு வியூரை வந்து கேப்சர் பண்ணிட்டு ஒரு பர்ச்சில் செட்டில் ஆகி அதை மரத்தில் அடிக்கிறீங்களா, அடித்து அந்த மாதிரி சாவடிச்சு ஸ்வாலோ பண்ணும். டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 to 10 minutes தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வேகமாக கேட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாச்சு. கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மரத்தில் கிரேட் ஹார்ன்பில் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கு. இன்னொரு மேல் அண்ட் ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட ஒரு ஹோலில் வந்து அதோட நெக்ஸ்ட்டு மேக் பண்ணிகிட்ருக்கு.
இன்னைக்கு சாயந்தரம் ஏதாப்பயும் அவங்க சொன்னாங்க டிரைவர். பட் அப்போ வெயிட் பண்ணி பார்த்தோம், எங்களால் பார்க்க முடியல. இன்னைக்கு காலையில் வரப்போ ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, பார்க்க முடியல. இப்போ வி வேர் லக்கி. எங்களால் வந்து அந்த ஃபீமேல் வந்து அது உள்ளே உட்காந்து அதை அந்த ஹோலை சுற்றி மறைச்சு கூடு கட்டிகிட்டு இருக்கு. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அங்கேருந்து மேல் வந்துச்சு. அது வந்த உடனே மேலே இந்தியன் கிரே ஹார்ன்பில்ஸ் வந்தோடனே முதல் வேலையாக போய் தொட்டி விட்டுச்சு. 2 சஃபாரி முடிஞ்சு இன்னும் ப்ராப்பராக ஒரு லெப்பர்டும் பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட டவுட்டே வந்துருச்சு இந்த ட்ரிப்பில் லெப்பர்ட் பார்ப்போமான்னு. அகெயின் என்ட்ராக இந்த ஃபஸ்ட்டு பெபல் பெட் கிராசிங்லேயே ஒரு ஈமெயில் எலிஃபண்ட் வந்து பெபல் பெட்டை கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ட்ரீம் சைட்டிங்ஸ். அப்படியே அவ்வளோ பெரிய ஒய்டு ஃப்ரேமில் ஒரு ஜஸ்ட் எலிஃபண்ட் நடந்து போகிற மாதிரி. இதான் நான் டைகர் கடுகம் போட்டிருந்தேன். இது பார்க்குறதுக்கு 2 கண்ணு போதாது. என்னதான் நம்ம சஃபாரி வர்றப்ப லெப்பர்ட் பார்க்கணும் அப்படி இப்படின்னு பக்கெட் லிஸ்ட் இருந்தாலும் these kind of frames will make us feel like so happy. இங்கே ஒரு வாட்டர் பாடியில் லெப்பர்ட் மூமெண்ட்டு இல்லை காலேஜ் கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணிருந்தோம். அப்போ கிரெஸ்ட் ஹாக்கைகள் ஒன்று உட்காந்துருந்துச்சு. இதில் என்ன யூனிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜுவனைல் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. வளர்ந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இது சப்படட் அப்படின்றதுனால ஒயிட்லாம் நிறைய பேட்ச் ஆகிருக்கு. வெயிட் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. நோ மூமெண்ட்ஸ், நோ அலாரம் கால்ஸ். ஸோ அடுத்த வாட்டர் பாடிக்கு போயாச்சு. இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ட்ராங் அலாரம் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. So we waited for around 10 to 15 minutes. Then finally what we were anticipating it happened. உங்களுக்கு அந்த டைம் தெரியுதா, அங்கே ஒரு லெப்பர்ட் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அது அப்போ தான் அங்கே அந்த இடத்த வழியெல்லாம் எமர்ஜ் ஆச்சு. வந்தவொடனே தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் மாதிரி ஒன்று தெரியுது இல்லைங்களா, அதான் ராஜாஜி நேஷனல் பார்க்கோட யூனிக்னஸ். ஸோ லெப்பர்ட் வித் திஸ் ஃப்ளவர்ஸ் இல்லை எந்த அனிமல் வித் திஸ் ஃப்ளவர்ஸ் பார்த்தாலுமே இந்த ஃப்ரேம் வந்து ராஜாஜி நேஷனல் பார்க் ஃப்ரேம்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ராஜாஜி நேஷனல் பார்க். தண்ணி குடிச்சிட்டு அந்த பாண்ட் பெட் மேலே ஏறி கொஞ்சம் அப்படியே எல்லா ஜிபியும் நோட்டை விட்டுக்கிட்டே நின்று கொஞ்சம் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஸ் ஆகி பாண்டோட அதர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி மறந்துடுச்சு. இந்த சைட்டிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வாட்டர் பாடி பக்கத்துலேயே இன்னொரு சைட்டிங் மற்ற ஜிப்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் அந்த வாட்டர் பாடியில் இருக்கப்பே வேகமாக 2-3 ஜிப் கிராஸ் ஆச்சு. ஸோ வி காட் டு நோ தேர் இஸ் அதர் சைட்டிங் ஹேப்பனிங். ஸோ ஃபாலோ பண்ணி போய் பார்த்தோம். இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்தில் நேற்று நம்ம மிஸ் பண்ண கப், லைலா அண்ட் கப் சொன்னா இல்லைங்களா நேற்றாங்க, அந்த மிஸ் பண்ண கப் வந்து இந்த மரத்தில் படுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுதுங்களா, பேக் லைட்டில் மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சு படுத்துருக்கு. கால் உங்களுக்கு கீழே தொங்குறது தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த பெபல் பெட்டில் பண்ணி மாம் வந்து அந்த மரத்தில் ஏறிட்டு இருக்கு. இப்போ மேம் வந்து அதோட கப்பு கிட்ட மரம் ஏறி போயிடு. ஸோ குட்டி வந்து ஒரு 1.5-2 இயர்ஸ் வளர்கிற வரைக்கும் மாம் கூட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வேட்டையாட போகிறப்ப இல்லை டெரிட்டரி மார்க் பண்ண போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி குட்டியை பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போயிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து சேரும். அந்த குட்டி அமைதியாக படுத்துருச்சு. அவங்க அம்மா வந்தப்போ கொஞ்சம் அங்கே எங்கேன்னு தாவி சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. சந்தோஷமாக பார்த்துட்டு டைம் ஆச்சுன்னு கிளம்பியாச்சு. செம்ம ஹாப்பிங்க. 2 சஃபாரியில் பெருசாக லெப்பர்ட் சைடிங்கே இல்லை. இந்த ஈவினிங் சஃபாரியில் 3 லெப்பர்ட் பார்த்தாச்சு பேக் டு பேக். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஹவர்ஸ் லெப்பர்ட் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணோம். கேட் பக்கத்தில் இந்த நேற்று ஹார்ன்பில் லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா,
அங்கே போத் மேல் அண்ட் ஃபீமேலுமே வெளில ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து அந்த பிரான்ச்குள்ள கம்ஃபர்ட்னஸ் பெட்டிங் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த நெஸ்ட்குள்ள பிரான்ச்சஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் லாஸ்ட் சஃபாரி. இன்னைக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஹாப்பி தான், பிகாஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நேற்று அந்த லெப்பர்ட் தண்ணி பிடிச்சது இல்லைங்களா, அந்த வாட்டர் பாடிக்கு போய் பார்த்தோம். மேபி இன்றைக்கும் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஒரு கேமன் சாண்ட் பைப்பர் வந்து அது வாட்டர் பாடியில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஒரு பெபல் பேட்டில் வந்து ஒரு 4-5 ஜீப் ஆல்ரெடி பொசிஷன் பண்ணி நிறுத்திருந்தாங்க. ஸோ வி அண்டர்ஸ்டுட், ஓகே சம் சைட்டிங் இஸ் ஹேப்பனிங். கொஞ்சம் வேகமாக போய் நம்ம ஜிப்பியும் நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணியாரு. இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த எண்ட் ஆஃப் த பெபல் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்க்கு கீழே ஒரு ஃபீமேல் லெப்பர்ட் படுத்துருக்கு. வாவ், எங்களால் நம்ப முடியல. அந்த புஷ் பின்னாடி இருந்து ஒரு மேல் லெப்பர்ட் வருது. இது ஒன்றும் அது மேட்டிங் பேர். கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு 2-3 டேஸ் கண்டினியூஸாக டுகெதராக இருக்கும், க்ளோஸ் டு அ வீக். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 டைம்ஸ் மேட் பண்ணும். நாங்கள் இந்த சைட்டிங் வந்து ஒரு க்ளோஸ் டு 1 ஹவர் பார்த்துருப்போம். அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு 3 டைம்ஸ் மேட் பண்ணுச்சு. இந்த 1 ஹவர் வெயிட்டிங்கில் இன்னொரு எந்த லெப்பர்ட் பார்த்தோம் இதே இடத்துல அப்படின்னு சொன்னால் நான் போயிங்களா. ஸோ இந்த இடம் தெரியுதுங்களா, இந்த கார்னரில் இன்னொரு மேல் லெப்பர்ட், அது பேர் வந்து ஹீரா. ஹீரா தான் வந்து ஹீரோ ஆஃப் ராஜாஜி நேஷனல் பார்க். அப்புறம் நான் இந்த ஏரனர் காமிக்கிறேங்க, இந்த பாயிண்டில் இன்னொரு லெப்பர்ட் படுத்துருந்துச்சு. நான் நேற்று வாட்டர் பாடியில் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு மேல் லெப்பர்ட், அந்த லெப்பர்ட் இந்த ஸ்பாட்டில் படுத்துருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் சஃபாரியில் ஒரே ஸ்பாட்டில் 4 லெப்பர்ட் பார்த்துருக்கோம். ஹாப்பியாக கிளம்பியாச்சு. வேறு வழியில் ஹார்ன்பில் ட்ரீயில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலான்னு போனோம். இது கிட்டத்தட்ட ஒரு போனஸ் சைட்டிங் மாதிரி ஆகிடுச்சு. அந்த மேல் வந்து நெஸ்ட் கட்டிகிட்டு இருந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு, ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு. ஹார்ன்பிலோட நெஸ்டிங் பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக். இந்த டியூரிங் திஸ் டூரேஷன் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு தானே மூடிக்கும். அது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும். மேல் தான் வந்து மொத்தமாக எல்லாமே கொண்டு வந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிஹேவியர். நான் முடிஞ்சால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸிட்டிங் த கேட் இன்னொரு சர்ப்ரைஸ். இது வந்து பிளாக் ஸ்டாக். இது வந்து மைக்ரண்ட் பேர்ட். வின்டரில் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வரும். ஃபுல்லாக கிளாஸியாக பலன்னு இருக்கும் அதோட ஷைனிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஷேடோவில் பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சன்லைட்டில் அகென்ஸ்டாக இருக்கப்போ தான் இந்த மாதிரி அதோட இந்த கிளாஸி பேட்டர்ன் தெரியும். ஹோப் என்னோட சஃபாரி எக்ஸைட்மெண்ட், என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் சச் இன்ட்ரெஸ்டிங் சஃபாரி அண்ட் வைல்ட் லைஃப் வீடியோஸ் எங்கள் சேனல் ஜங்கிள் டைரிஸ் தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள். வில் மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் வில். தேங்க்யூ.